இன்ஷா அல்லாஹ் இப்போ உங்களுக்கு எப்படி சேர்ல உட்காந்து தொழுறதுன்றத நான் சொல்லித் தரப் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனத்துல வச்சுக்கணும். அது என்னன்னா, யாரால ஒழுங்கா நின்னு சஜிதா செஞ்சு ருக்கு செய்ய முடியுமோ அவங்களுக்கு ஃபர்து தொழுகையில உட்காந்து தொழுவதற்கு அனுமதி இல்ல. அதாவது யாரால நின்னு ருக்கு செஞ்சு சஜிதா செஞ்சு முழுமையாக தொழ முடிஞ்சும் உட்காந்து தொழுறாங்களோ அந்த தொழுகை பாத்திலாகிடும். நடைமுறையில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மோசமான விஷயம். அது என்னன்னா, உடல் திடகாத்திரம் உள்ள பலரும் செயர்கள பயன்படுத்துறாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த எச்சரிக்கை. ஒருத்தருக்கு லேசா கூன் போட்டு நின்னு தொழுதா அவரால நின்னு தொழ முடியும்னா, அவருக்கு உட்காந்து தொழ அனுமதி இல்ல. அதாவது தொழுகையில ஒருத்தரால நின்னு தொழ முடியுது. ஆனா இப்படி குனிஞ்சுகிட்டு தான் அப்படின்னாலும் அவருக்கு நின்னு தொழுவுறது கடமையாயிடுது. ஒரு கால் ஒருத்தரால கொம்ப ஊனிக்கிட்டு தொழுகையில நின்னு தொழ முடியும். கொம்பு கைய விட்டு ஸ்லிப் ஆனாலும் கீழ விழுந்துற மாட்டாரு. எந்த சிரமம் இல்லன்னா, அவரு நின்னு தான் தொழணும். உட்காந்து தொழக்கூடாது. இந்த எச்சரிக்கை குறிப்பா யாருக்குன்னா, ஒரு சிலருக்கு கொஞ்சம் மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அவங்களால அல்ஹம்துலில்லாஹ் நின்னு தொழ முடியும். இருந்தாலும் அவங்க சேர பயன்படுத்தி லேசா தொழுதுட்டு போயிடணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த எச்சரிக்கை. சேர்ல உட்காந்து தொழுவதற்கு எல்லாருக்கும் அனுமதி கிடையாது. அது யாருக்கு மட்டும்னா, யாரால நின்னு தொழ முடியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ஃபர்து தொழுகைய பொறுத்த மட்டில. நஃபில் தொழுகைய பொறுத்த மட்டில உட்காந்து தொழுவதற்கு அனுமதி இருக்கு. ஆனா, நின்னு தொழுவங்களுடைய கூலியில பாதி தான் உட்காந்து தொழுறவங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நான் சேர்ல உட்காந்து தொழக்கூடிய சட்டங்கள உங்களுக்கு விளக்கி காட்டப் போறேன். ஓகே, இப்போ சேர்ல உட்காந்து தொழக்கூடிய சட்டங்கள ஒண்ணொண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு 2 விதமான மக்கள் சேர்ல உட்காந்து தொழக்கூடியத நம்ம பார்க்கலாம். முதல் வகை சுத்தமா நின்னே தொழ முடியாதவங்க. அல்லாஹ் தஆலா முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும், ஆஃபியத்தையும் தரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரியான மக்கள் முற்றும் முழுவதுமா உட்காந்து தான் தொழ முடியும். அவங்களால சுத்தமா நிக்கவே முடியாது. ஒண்ணு வீல் சேர பயன்படுத்துவாங்க, இல்ல பெரும்பாலும் உட்காந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. 2வது வகை கொஞ்சம் நிக்கக்கூடியவங்கள பத்தி. அவங்களால கொஞ்சம் நிக்க முடியும். அவங்க உடல்ல அதுக்கான தெம்பு இருக்கு. அந்த மாதிரியான மக்கள். இந்த மாதிரி மக்கள் கட்டாயம் நின்ன நிலையில தான் தக்பீரத்து தஹ்ரீம் சொல்லணும். எந்த அளவுக்குன்னா, அவங்களால கொஞ்சம் தான் நிக்க முடியும் அப்படின்னா கூட, நின்னுகிட்டு தக்பீரத்து தஹ்ரீம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தேவைப்பட்டா சேர்ல உட்காந்துக்கலாம். இல்ல அப்படியே நின்னுகிட்டும் தொடரலாம். அடுத்து ருக்குவ எப்படி செய்ய முடியுமோ செஞ்சு, அடுத்து அப்படியே தொழுகைய பூர்த்தி பண்ணிக்கலாம். முக்கியம் முதல் தக்பீர முஸல்லீக்கள் நின்னுகிட்டு தான் கட்டணும். குறைஞ்சபட்சம் அவங்களால நின்னு பண்ண முடிஞ்சாலும். இது ஒண்ணு. 2வது விஷயம், மக்கள்ல சில முஸல்லீக்கள் சில பேரை பார்க்கலாம். அவங்களால நிக்க முடியும். ஆனா ருக்குவும் சுஜூதும் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்றது? இப்படி பண்ணணும். நின்னுகிட்டு தக்பீர் கட்டணும். அவங்க கட்டாயம் நின்னு தான் தொழணும். பல பேர் பண்ற தப்பு என்னன்னா, யாரால ருக்குவும் சுஜூதும் பண்ண முடியலையோ அவங்க முதல்ல இருந்தே உட்காந்து தொழ ஆரம்பிச்சிடுறாங்க. இது மிக பெரிய தவறு. தொழுகைய முழுசா பாழாக்கிடும். ஸோ நின்னுக்கிட்டு தான் தக்பீர் கட்டணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அடுத்து துணை சூறாவையும் ஓதிட்டு அடுத்து ருக்குவுக்கு போகையில் அவங்களால ருக்குவை நார்மலாக பண்ண முடியாதுல்ல. என்ன பண்ணணும்? அல்லாஹு அக்பர்னு நின்றுக்கிட்டே சொல்லிட்டு தலையை இப்படி லேசாக கீழ் நோக்கி சாய்க்கணும். சுப்ஹான ரப்பில் அதீம், சுப்ஹான ரப்பில் அதீம், சுப்ஹான ரப்பில். சமியல்லாஹு லிமன் ஹமீதன்னு சொல்லி ருக்குவில் இருந்து நேராகணும். ஏன் நின்றுக்கிட்டு ருக்குவை செஞ்சோம்? ஏன்னா ருக்கு கியாம தொடர்ந்து வர்றது. ருக்குனுடைய நிலை கியாம் நின்ற நிலைக்கு தான் நெருக்கம். ஜுலூஸ் உட்கார்ந்த நிலையை காட்டிலும். அதனால தான் முடியாத பட்சத்தில் செய்கையாக நின்றுக்கிட்டு இப்படி அல்லாஹு அக்பர்னு தலையை குனியணும். சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீத். சுஜூதை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளே, அதன் நிலை தரைக்கு நெருக்கமான நிலை. அதனால் சேரில் இல்லை தரையில் உட்காந்துக்கலாம். பட் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சேரில் எப்படி தொடணும்னு. அதனால் அல்லாஹு அக்பர் சொல்லி இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு சுபஹான ரப்பியல் ஆலா சுபஹான ரப்பியல் ஆலா ஓதி அப்புறம் அல்லாஹு அக்பர் சொல்லி தலையை நேராக்கி
ரெண்டாவது சஜிதாக்கு மறுபடியும் இப்படி அல்லாஹு அக்பர்னு தலையை கீழே சாய்க்கணும். சுபஹான ரப்பியலாலா சுபஹான ரப்பியலாலா அல்லாஹு அக்பர். கவனிக்கணும், நான் கைகளை இங்கே இயல்பாக வச்சுருக்கேன். இங்கே சில தொழுகையாளிகள் பண்ணக்கூடிய தவறுகளில் ஒன்று அது என்னென்னா, சில பேர் ஈவன் சில ஃபுகஹாக்கள் இந்த கருத்தை தெரிவிச்சிருந்தாலும் சரியான கருத்து, எந்த ஆதாரமும் கிடையாது, அடிப்படை ஃபிக்கோடவும் பொருந்தாத கருத்து என்னன்னா, சஜிதாவுடைய நிலையில் கைகளை இப்படி அந்தரத்தில் நிறுத்துகிறாங்க. இந்த மாதிரி சஜிதாவுடைய செய்கையாக இது தவறு சகோதர சகோதரிகளே. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கைகளை வைக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒன்று இரு தொடைகள்லையும் வைக்கலாம், இல்லை சேரோட கைப்பிடிகளில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா சேரில் உட்கார்றவருக்கும் தரையில் உட்காந்தா என்னவோ அந்த அடிப்படை தான். தரையில் நார்மலாக தொழும்போது என்ன சட்டம்னா, அவரால் தரையில் கை வச்சு தொட முடியும்னா தரையில் கையை ஊன்றுவது அவர் மீது கடமை. இதன் அடிப்படை الميسور لا يسقط بالمعسور. இது மார்க்க சட்டங்களை வகுக்கிற அடிப்படை சட்டங்களில் ஒரு சட்டம். அதாவது மார்க்கம் ஒன்று செய்யும்படி கட்டளையிட்டு இருக்க, அதை முழுசா நிறைவேற்ற முடியலைன்னா, அதை முழுசா செய்ய தாக்கத் இல்லைன்னா, அதை எந்த அளவுக்கு நிறைவேற்ற அவருக்கு தெம்பு இருக்கோ அந்த அளவு அவர் அதை நிறைவேற்றுவது அவர் மீது கடமை. முழுசா செய்ய முடியலன்னு சொல்லி அதில் செய்ய முடிஞ்ச அம்சத்தையும் கைவிடக்கூடாது. கையை நான் சொன்ன மாதிரி வைக்கிறது, கைகளை இப்படி அந்தரத்தில் வைக்கிறத விட தரைக்கு நெருக்கமானது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதனால தான் இந்த எச்சரிக்கை. இது யாருக்குன்னா, தன்னால் நிற்க முடியும் ஆனால் ருக்கு சுஜூது செய்ய முடியாதுங்கிறவங்களுக்கு. மீண்டும் சொல்கிறேன், ருக்கு கியாம் நிலைக்கு நெருங்கின ஒன்று. அதனால தான் நின்றுக்கிட்டே தலையை வெட்ட சொன்னேன். சுஜூதை பொறுத்தவரை தரையில் இல்லை சேரில் உட்காந்துக்கிட்டு தலையை வெட்டி சுஜூதுக்கான செய்கையை செஞ்சு அதில் ஓத வேண்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஜிக்ருகளை ஓதிக்கணும். அடுத்து சுஜூதுக்கு அப்புறம் எந்திரிக்க முடியும்னா இப்போ நான் எந்திரிக்கிற மாதிரி அல்லாஹு அக்பர்னு சொல்லிக்கிட்டு எந்திரிக்கணும். மீண்டும் கியாம் நிலைக்கு வந்தாச்சு. அடுத்து ரெண்டாவது ரக்காத்தை ஆரம்பித்து தொழுகையை தொடர வேண்டியது தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த முறைப்படி. சகோதர சகோதரிகளே, இப்போ நம்மள்கிட்ட இன்னொரு கேள்வி வருது. சிலரால் நிற்க முடியாது, நிற்பதற்கு சுத்தமாக முடியாதவங்க, ஆனால் அவங்களால தரையில் முறைப்படி சஜிதா பண்ண முடியும். அவரால் நிற்க முடியாது. ஸோ நேச்சுரலாக நிற்க முடியாதவங்களுக்கு ருக்குவும் செய்ய முடியாது, ஆனால் தரையில் ப்ராப்பராக சஜிதா பண்ண முடியும். ஸோ அவங்க சஜிதா ப்ராப்பராக பண்ணாமல் விடலாமான்னா, அதாவது அவர் சேரில் உட்காந்து தொழக்கூடியவராக இருக்காருன்னு இல்லை. ஸோ இப்போ ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஒருத்தர் தொழுகையில் நிற்க முடியாதவர், ருக்கு செய்ய முடியாதவர், சஜிதா மட்டும் முடியும். என்ன பண்ணணும்? இப்படி பண்ணணும். ஆணோ இல்லை பெண்ணோ கியாம் ருக்கு ப்ராப்பராக பண்ண முடியாதவங்க இப்படி தக்பீர் சொல்லி கைகளை கட்டணும். ருக்குவுக்கு இப்படி அல்லாஹு அக்பர், சுப்ஹான ரப்பல் அதீம், சுப்ஹான ரப்பல் அதீம், சுப்ஹான சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீத். இப்படி அடுத்து சஜிதாவை ப்ராப்பராக பண்ண முடியும், ஆனாலும் சேரில் உட்காந்துக்கிட்டே பண்ணலாமான்னா இல்லை, கூடாது. لأن الميسور لا يسقط بالمعسور. இது முக்கியமான ஒரு அடிப்படை. சரி, இப்போ அவர் கட்டாயம் என்ன பண்ணியாகணும்னா இந்த மாதிரி தரையில் ஊனி சஜிதா செய்யணும். அல்லாஹு அக்பர், சுப்ஹான ரப்பல் அலா, சுப்ஹான அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹான ரப்பல் அலா, சுப்ஹான ரப்பல். அடுத்து திரும்ப சேரில் உட்காந்துக்கலாம். இப்படியே தொழுகையை தரையிலேயே தொடர்வது சிரமமாக இருந்தால் இந்த வழியிலேயே மீதமுள்ள தொழுகையும் தொழுது முடிக்கணும். இப்போ நான் சொல்லித்தந்த மாதிரி இது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் மக்கள் பலரும் இதில் அஜாக்கிரதையாக இருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம், சிலர் சேரில் உட்காந்து தொழும்போது பார்க்கலாம், பின்னாடி சாஞ்சிருப்பாங்க. சேர்னுடைய பின்பகுதியில் முழுவதுமாக சாஞ்சிருப்பாங்க. இது நான் கவனித்தது. இதில் பல விஷயங்கள் அடங்கி இருந்தாலும் மக்கள் இந்த மாதிரி செய்கிறத தவிர்த்துக்கணும், தேவை இருந்தாலே ஒழிய. சில பேருக்கு சேரில் சாஞ்சிக்கிட்டு தான் உட்கார முடியும், அவங்களுக்கு அந்த தேவை இருக்குது. ஆனால் சில பேருக்கு அப்படி கிடையாது, அவங்களால நேராக உட்கார முடியும். கட்டாயம் மக்கள் சேர்னுடைய பிற்பகுதியில் சாயிறத தவிர்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை விதி ஒன்று இருக்குது. நார்மலாக நின்று தொடக்கூடிய ஒருவர் எதன் மீதும் சாஞ்சிக்கிட்டு நின்று தொழக்கூடாது. அதாவது எது மேலே சாஞ்சிருக்காரோ அது இல்லைன்னா விழுந்துருவாடுன்ற அளவுக்கு.
அது மாதிரி சேரில் உக்காந்துக்கிட்டு தொடக்கூடியவர் நின்றுக்கிட்டு தொடுபவர் நிலையத்தான் செய்கிறாரு. ஸோ உங்களால் பின்னாடி சாயாமல் நிமிர்ந்து உக்காந்து தொட முடியும் என்றால் அப்படித்தான் நீங்கள் தொழுதாக வேண்டும். உங்களுடைய முதுக சேரின் பிற்பகுதியை விட்டும் தூரமாக்கிக்கோங்க. இதுதான் இயல்பாக தொழும் முறை. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். கட்டாயம் சேரில் தொடக்கூடிய தொழுகையாளிகள் செய்யும் தவறுகளில் மிகவும் எச்சரிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது சம்பந்தமான இன்னொரு சமாச்சாரம் சகோதர சகோதரிகளே, சுஜூது செய்கிறதுக்குன்னு முன்னாடி ஏதாவது ஒன்று வச்சுக்கிறது. நெத்தியை வைக்கிறதுக்கு உதாரணத்துக்கு பில்லோ, இல்லை இப்போ மக்கள்கிட்ட பிரபலமாகிட்டு வர்ற புதிய வகை நாற்காலிகள், நெத்தியை வைக்கிறதுக்குன்னே பிரத்யேகமாக முன்னாடி மெத்தை மாதிரி ஸ்டாண்டு வச்சு செய்யப்பட்ட நாற்காலிகள். இதையெல்லாம் என்னன்னு சொல்கிறது? ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா தலையை எதுலையாவது வச்சாகணும்னு நினைக்கிறதால தான். ஆனால் இப்படி இல்லை. இதில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. பெட்டர் இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துக்கிட்டு இயல்பாக என்ன முடியுமோ அப்படி தொழுதுக்கலாம். தலைவாணியை முன்னால் வைக்க வேண்டியதில்லை. அதே போல் இந்த மாதிரி மெத்த ஸ்டாண்டு வச்ச புது ரக நாற்காலியை தேடி வாங்குகிற தேவையும் இல்லை. இயல்பாக என்ன முடியுமோ அப்படி சஜிதாவுக்கான செய்கையை நாம் முறையாக செஞ்சால் போதும். சேரில் சஜிதா செய்கிறதோட சம்மந்தப்பட்ட இன்னொரு மிதமிஞ்சிய செயல் நாம் பார்க்க போகிறது என்னென்னா, மக்களில் சில பேர் ருக்கூலையும் சுஜூதுலையும் மிதமிஞ்சி முன்பக்கம் குனிகிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டேருந்து வரும் சஹீஹான வழிமுறை சொன்னாங்க, தலையை கொண்டு செய்கை செய்யுங்கன்னு. செய்கை தலையை கொண்டு மட்டும்தான் இருக்கணும், உடலை கொண்டு இல்லை. அதாவது இப்படி செய்யணும்: அல்லாஹு அக்பர், ருக்கூவுடைய நியத்தோட. சமி அல்லாஹு லிமன் ஹமித். அடுத்து அல்லாஹு அக்பர் சொல்லி சுஜூதுக்கு இப்படி பண்ணணும். அடுத்த தக்பீர். மக்களில் சிலர் மிதமிஞ்சி இந்த மாதிரி ருக்குவில் செயல்படும் உறுப்புகளை உட்கார்ந்துக்கிட்டே நின்னா எப்படி பண்ணுவோமோ அப்படி பண்ணுறாங்க. இது போல் அல்லாஹு அக்பர், சமி அல்லாஹு லிமன் ஹமித். இப்படி பண்ணுறது தப்பு. இதே போல் சுஜூதுலையும் இப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அல்லாஹு அக்பர், இதுவும் தவறு. அல்லாஹ் அஸ்ஸவஜல் மார்க்கத்தை எளிதாக்கி இருக்கான், தொழுகையை குறிப்பாக. அதுவும் யாருக்கு உடல் உபாதைகள் இருக்குமோ அவங்களுக்கு கூடுதலாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலையை கொண்டு செய்கை செய்யுங்கன்னு. அரபியில் யூமான்ற சொல் வருது, இதுக்கு செய்கைன்னு பொருள். இப்படித்தான் தலையால் செய்கை. அல்லாஹு அக்பர், சமி அல்லாஹு லிமன் ஹமித். சுஜூதுக்கு தலையை மட்டும் இப்படி தாழ்த்தி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்படி தொழுகையாளிகள் செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சால் போதும். அதை கடினமாக்கி கொள்வதை விட்டும், பொடுப்போக்காக இருப்பதை விட்டும், மிதமிஞ்சிய செயல்களை விட்டும் விலகிக்கணும். இதனால் தொழுகையாளிகள் தன்னைத்தானே கஷ்டத்துக்கு ஆளாக்கிக்கிறாங்க. உதாரணத்துக்கு கைகளை இப்படி அந்தரத்தில் வச்சு சஜ்தா செய்கிறது, இது தவறு. இப்படி செய்யணும்னு சொல்லி எங்கேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இப்படி சொல்லித்தரலை. இது சில ஃபுகஹாக்களுடைய இஜ்திஹாதின் முடிவு. அதாவது தரையில் கைகளை வைக்கிறத வச்சு அவங்க ஒப்பிட்டு சொன்னது. ஆனால் உண்மை என்னென்னா, இப்படி சேரின் கைப்பிடியில் கைகளை வைப்பது தான் சரி. எதுக்குன்னா அதுதான் தரையோட இணைஞ்சிருக்கு. இல்லாட்டி தொடைகள் மீது வைக்கலாம். ஸல்லல்லாஹு அலா சய்யிதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் தஸ்லீமன் கஸீரா.